நிப்பான் இந்தியா growth ஃபண்ட், அதாவது நிப்பான் இந்தியா growth மிட் கேப் ஃபண்டுன்னு இப்போ நேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் growth ஃபண்டுன்னு இருந்தது. எதுக்கு இந்த ஃபண்டு சொல்றேன்னா, எல்லாருமே எல்லா வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ஃபண்டை பத்தி பேசாம இருந்திருக்கவே மாட்டாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 96ல ஆரம்பிச்சு இப்போ அடுத்த வருஷம் வந்ததுன்னா 30 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க வெறும் 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வந்திருக்கும் பேச ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 4 கோடி வந்திருக்கும். அதாவது ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் போடுறதுக்கு யோசிச்சிருப்போம். ஆனா இந்த ஸ்கீம்ல 1 லட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நிலத்துல போட்டிருந்தாலும் எவ்வளவு விலை ஏறி இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஆமா, அதாவது ஆரம்பிக்கும் போது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் எப்படி என்ஏவி இருக்கும், வெறும் 10 ரூபாய் தான். அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமும் 10 ரூபாய் என்ஏவியில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு என்ஏவியோட பிரைஸ் நெட் அசெட் வேல்யூ 4124. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 4124 ருபீஸ் வந்திருக்கு. அதாவது இப்போ நீங்க ஒரு 4000 ரூபாய் போட்டால் தான் ஒரு யூனிட் ஃபுல்லாக கிடைக்கும். அதுவே 1000 ரூபாய் போட்டீங்கன்னா ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் தான் கிடைக்கும். இதுல எஸ்ஐபி நான் 500 ருபீஸ் ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிக்கலாம். ஃப்ராக்ஷனலா உங்களுக்கு அலோகேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ உங்களோட மதிப்பு வந்து வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போட்டாலும் ஒரு 1.5% யூனிட் தான் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கும். இங்க இருந்து விலை ஏற ஏற மட்டும்தான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் நடக்கும். சரி, இதுல ஆல்ரெடி 4000 போயிடுச்சு, இதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாபமா? ஏன்னா விலை ஏறி போச்சு. இது வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொல்லுவாங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் இருந்ததுங்க, இப்போ வந்து 5000 ரூபாய் போயிடுச்சு, இங்க இருந்து ஏறதுக்கு டைம் ஆகும், இப்போ பணம் போடாதீங்கன்னு. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க 10 ருபீஸ்ல ஆரம்பிச்சு இன்க்ரீஸ் ஆகிறது நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து மினிமம் 10 to 15% டிபெண்டிங் ஆன் எந்த அசட் கிளாஸ். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அசட் கிளாஸ், அதுல பாத்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஸ்கீம், டெட்னா ஒரு மாதிரி, ஈக்விட்டினா ஒரு மாதிரி, ஈக்விட்டிலையும் மிட் ஸ்மால் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வளரும். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 4000 ரூபாய் போனா என்ன, அடுத்த ஒரு 20 வருஷத்துல வந்து இது வந்து 20 வருஷம் வேணாம், அடுத்த ஒரு 10 வருஷத்துல 8000 ரூபாய் ஆனா உங்க பணம் டபுள் இல்லையா? இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா HDFC ஃபிளெக்ஸி கேப்ல ஒரு டேட்டாவே கொடுத்துருந்தோம். அதுல வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த என்ஏவி வந்து டபுள் ஆகுதுன்னு. அப்படி பார்த்தா இந்த என்ஏவியும் குயிக்கா டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது ஸ்டார்ட் ஆன டைம்லைன் பார்த்துட்டும் எஸ்ஐபி போட்டிருந்தா இப்போ என்ஏவி பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். பட் இது வந்து இது என்ன கேட்டகரியில வருது? மிட் கேப் கேட்டகரி. ஸோ மிட் கேப்னும் போது இந்தியாவில் இருக்க 101 கம்பெனிலேருந்து 250. ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் சைஸ். அந்த மாதிரி நம்பர் வைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 101வது கம்பெனிலேருந்து 250வது கம்பெனி வரைக்கும் 150 கம்பெனி தான் மிட் கேப் யூனிவர்ஸ். இந்த 150 கம்பெனிலேருந்து ஜலிச்சு எந்த கம்பெனி க்ரோ ஆகும்னு கண்டுபிடிச்சு போடுறது தான் இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை. ஸோ ஒரு எஸ்ஐபியா ஒரு 5 லட்ச ரூபாய் ஒரு எஸ்ஐபியா ஒரு 5000 ரூபாய் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்துல மாசம் 5000 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா 18 லட்ச ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 13 கோடி ரூபாய்க்கு மேல, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 23% ரிட்டர்ன்ஸ். இது யோசிச்சு பாருங்க. மந்த்லி 5000 ஒரு 29 இயர்ஸ் முன்னாடி பெரிய அமௌண்ட். பட் இப்போ நீங்க ஆரம்பிச்சாலும் உங்களோட 29 வருஷம், ஒரு 30 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 60 வயசுல இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பயங்கர ஸ்கீமோ எம்எல்எம் மாதிரி கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது எப்படின்றது நம்ம நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க கொடுக்குற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஸ்கீம் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல போட ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துக்கிறது மேனேஜ் பண்ணுறது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலை. போடுவாங்க, எடுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நம்பிக்கையா, ஏன்னா செபி ரெகுலேட்டட் ஸ்கீம்ஸ்னும் போது உங்களுக்கு பணம் வந்து உங்க பேர் கீழே தான் இருக்கும். எடுக்கும் போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ 18 லட்ச ரூபாய் கட்டி 13 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அடுத்த 30 இயர்ஸ்லயும் இது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த நீங்க 30 இயர்ஸ்க்குள்ள மாசம் 5000 10,000 இன்னும் கூட அதிகப்படுத்தலாம். அப்போ அடுத்த 15-20 வருஷத்துக்குள்ளேயே நீங்க பெரிய அமௌண்ட் சேர்க்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சரி, லம்சமா 96ல ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய். இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். இதுவுமே 22%க்கு மேல ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ ஆரம்பிச்சாலும் நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபான்னு போட்டீங்கன்னா அடுத்த 20-25 வருஷத்துக்கு மேல உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்க ஒரு சொத்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் இதை விட அதிகமாவே பண்ண முடியும். ஸோ ஒரு ரியல் எஸ்டேட்டா வாங்கி கொடுக்கறத விட இப்பவே நீங்க வந்து உங்களோட ஃபியூச்சர் பசங்களுக்கும் நீங்க பிளான் பண்ண முடியும். பசங்க பிறந்தவொடனே இதை பிளானிங்கா வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ், அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, வீடு வாங்குறதுக்கு எந்த தேவைக்கும் இந்த பணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்கள் பெருசாக எஸ்ஐபி போடணும்னு கூட இல்லை, வர போனஸை சேர்த்து இந்த மாதிரி 1 or 2 lakhs போட்டாலே இந்த அளவுக்கு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, எல்லாமே லாங் டேர்மாக சொல்றியே, ஷார்ட் டேர்ம் போட முடியுமா அப்படின்னா ரோலிங் 3 year ரிட்டர்ன் சொல்லுவோம். மிட் கேப்னாலே ரிஸ்க் ஜாஸ்தி. அதோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 வருஷம் சொல்லுவாங்க. ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்கும், அது ஏறிக்கிட்டே இருக்காது, குறையும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் மாறும்போது, எக்கனாமிக் கண்டிஷன் மாறும்போது சில கம்பெனிஸ் மார்க்கெட்டை விட்டு போகலாம், இல்லை அவுட் ஆஃப் ஃபேவராக இருக்கலாம். அப்போது ப்ராப்பராக ஃபண்ட் மேனேஜர் மாற்றிடுவார். அதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ரிஸ்க் இருக்கு, பட் ஆனால் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ரொம்பவே பயப்பட வேணாம். நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணாலே போதும். இந்த ரோலிங் 3 year ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணால் ஒரு மிட் கேப் இண்டெக்ஸை விட நம்ம வந்து சின்ஸ் இன்செப்ஷன் பார்க்கும்போது ஒரு 5% அதிகமாகவே இந்த பர்டிகுலர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோர் தேன் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த பர்டிகுலர் மிட் கேப் ஃபண்ட் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு இந்தியாவில் இன்னமும் ஒரு ஆக்டிவ் மிட் கேப் ஃபண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. இந்த மிட் கேப் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கலாமா? சரி, ஒரு 29 வருஷம் கட்டிட்டீங்க எஸ்ஐபி போட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பென்ஷனாக வருமா அப்படின்னா புதுசாக நீங்கள் ஒரு பென்ஷன் ஸ்கீம்னு தேடி போக வேணாம். இதே ஃபண்டில் எஸ்டபிள்யூபி 2008 பீக்கில் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 2008 பீக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம்லாம் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது. அதுக்கு அடுத்த 8-9 மாதம் ஒரு வருஷம் சடன்னு இறங்கி பயங்கர ட்ராப் ஆச்சு. ஒரு 21,000 பாயிண்ட் சென்செக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 8,000 பாயிண்ட் ட்ராப் ஆச்சு. மறுபடியும் ரெக்கவர் ஆகி 17,000 பாயிண்ட் தான் வந்துச்சு. அடுத்த 4-5 வருஷம் மார்க்கெட் வந்து பெரிய க்ரோத் இல்லை. 2014 சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வரும்போது தான் அடுத்த க்ரோத்தே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ 2008ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் மார்க்கெட் வந்து வோலடைலா ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாகவும் கிடைச்சிருக்கும். இந்த எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போய் நீங்க அனலைஸ் பண்ணலாம். அட்வைசர் கோச் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெப்சைட்டுன்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, இந்த இதில் போட்டிருந்தீங்க 10 லட்ச ரூபாய், எவ்வளோ விட்ரா பண்ண முடியும்? 8% வரைக்கும் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு வருஷத்துக்கு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அக்கௌண்ட்டுக்கே பணம் வருதுன்னும் போது அடுத்து இப்போ 2025 18 வருஷம் நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 6,500 ரூபாய் வந்துடும். இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் விட்ரா பண்ண அமௌண்ட்டும் நீங்கள் போட்ட பணத்தை விட அதிகமாக 13 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்திருப்பீங்க. ஸ்டில் உங்ககிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் 14 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படின்னா நீங்கள் போட்டது 10, 18 வருஷம் கழிச்சு 14 லட்சமாக இருக்குது. இதுவே நீங்கள் 1 கோடி போட்டிருந்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 1.4 crores மேலே இன்னமும் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதுவே நீங்கள் ஒரு பென்ஷன் ஸ்கீமில் போட்டிருந்தாலும், ஒரு எல்ஐசி மாதிரியோ இல்லை ஹெச்டிஎஃப்சி மாதிரியோ போட்டிருந்தா ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. உங்கள் அசட் ஃபிக்ஸடாக இருக்கும். 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்டு மட்டும் திருப்பி தர மாதிரி இருக்கும். இல்லை லைஃப் லாங் அந்த போட்ட பணம் வந்து பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இப்போ பென்ஷன் ஸ்கீம். பட் இதுவே இந்த எஸ்டபிள்யூபியில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி வருது, இருக்கிற பணமும் வளருது, நாமினி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஈஸியாக அவங்களுக்கு அந்த பணத்தை வாங்கிக்கவும் முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ஆக்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த எஸ்டபிள்யூபியில் இந்த லாஸ்ட் 18 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 8.45%. இது வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏறும் போது இந்த ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் குறையும் போது குறையும். இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்டு. ரிட்டர்ன்ஸ் வைஸ் மிட் கேப் இண்டெக்ஸை விட அதிகப்படியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் அண்ட் அகைன் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது வந்து ஒரு ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். ஒரு மிட் கேப் ஃபண்டில் மிட் கேப் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் எதில் போடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இந்த ஃபண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை தாண்டி உங்களுக்கு 22% கிடைக்குது அப்படின்னா ஒரு 1% டிஃப்ரென்ஸ் குறைச்சிக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 21%க்கு மேலே கிடைக்குது. இது நீங்கள் மற்ற அசட் கிளாஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் ஒரு மிட் கேப் ஃபண்டு சூஸ் பண்ணும்போது இந்த ஃபண்டை தாராளமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது எஸ்ஐபி பற்றியோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ அப்படின்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.